உங்கள் குழந்தை படிப்பில் சிறந்து விளங்க சில எளிய பரிகாரங்கள். கல்வி செல்வம் உங்கள் பிள்ளைகளுக்கு முழுமையாக கிடைத்து விட்டால் அவர்கள் வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளையும் எளிதாக பெற்றுக்கொள்ளலாம், திறமை உடையவர்களாகலாம். கல்வி செல்வம் குழந்தைகளுக்கு முழுமையாக கிடைக்க அவர்கள் வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளையும் எளிதாக பெற்று கொள்ள திறமை காரணமாக வாழ்க்கையை ஜெயித்து விடுவார்கள். இந்த ஒரு காரணத்திற்காகவே தான் அரும்பாடுபட்டாவது அதை நம் பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்று பெற்றோர்கள் போராடுகின்றார்கள். குழந்தைகளுக்கு கல்வி பரிபூர்ணமாக கிடைக்க இந்த சில ஒரு பரிகாரம் இல்ல, சில பரிகாரத்தை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் பிள்ளைகளுக்கு எளிய இந்த சில பரிகாரங்கள் மூலம் நீங்கள் அவர்கள் கல்வியில் முன்னேறி செல்ல, அவர்களின் கல்வி தடைகள் நீங்க, என்ன பிரச்சனை அவர்களுக்கு குழப்புகின்றார்களா, இல்லாட்டி பரீட்சை சித்தியடைய கஷ்டப்படுகின்றார்களோ அதுகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும். விளங்காவடி திரும்பவும் பார்க்கவும். புதன் கல்விக்குரியவன். இந்த புதன் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கின்றது என்பதையும் பார்க்கணும், யாருடன் இருக்கிறார் என்பதையும் பார்க்கணும். குழந்தைகளுக்கு கல்வி பரிபூர்ணமாக கிடைக்க புதன் கிரகத்தின் அனுக்கிரகம் மிகவும் முக்கியம். புதன் கிரகத்தின் அனுக்கிரகம் முழுவதுமாக பெற அவருக்கு பிடித்த நிறமான பச்சை நிறத்தை அதிக அளவில் பயன்படுத்துவது பெரிய அளவில் நன்மையை தரும். புதன்கிழமை காலையில் எழுந்து குளித்து முடித்த பிறகு சிறிதளவு பச்சை நிறத்தை எடுத்து, இதுதான் முதலாவது பரிகாரம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரம் வரும், முழுமையாக பார்க்கவும். புதன்கிழமை காலை எழுந்து குளித்து முடித்து பிறகு சிறிதளவு பச்சை பயிரை எடுத்து பச்சை நிற துணியில் மூட்டையாக கட்டி விநாயக படத்திற்கு முன்பாக, தொடர்ந்து வீடியோவை பார்க்கிறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோக்குள்ள இருக்கிற சோப்புக்குள்ள இருக்கிற வட்டின், அதாவது செப்பரேட் வட்டினை கிளிக் பண்ணாக்கள், அதாவது சில பேருக்கு தெரியாதன்றபடியா அப்படி சொல்றேன், அனைவனவருக்கும் செப்பரேட் பட்டன் எதுன்னு தெரியும். வீடியோக்குள்ள இருக்கு செப்பரேட் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கல்ல வெள்ளைக்கல்ல கிளிக் பண்ண மூலம் என்னுடன் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது வசிரஜி ரகசியம் சேனல். வசிரஜி ரகசியம் சேனல்ல பரிகாரம், ஆன்மீகம் சம்பந்தமாகவும் பரிகாரம் சுரங்கம், அதாவது பரிகாரம் சம்பந்தமாகவும் போட்டு வருகின்றேன். உங்கள் ஆன்மீக பிரச்சனைகள், கோயில்கள், ஆலயங்கள், வழிபாடுகள் எல்லாம் இந்த ஆன்மீகத்துக்குள் அடங்கும். ஓகே, என்னிடம் இலவசமாக ஏதாவது நீங்கள் உங்கள் பிரச்சனைக்கு பரிகாரங்கள் இந்த கொமாண்ட் மூலம் எழுதி கேட்டால் நான் அதற்கு வீடியோவாக போடுவேன். அதற்காகவும் நீங்கள் என்னுடன் தொடர்ந்து இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி முழுமையாக பார்ப்பதுடன் அனைவரும் பயன்பெற பகிருங்கள், லைக் பண்ணுங்கள், கொமாண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவை என்றால் கொமாண்ட் பண்ணி கேளுங்கள் மற்றும் தொடர்ந்து பார்க்கலாம். சரியா? என்னென்ன பரிகாரங்கள், இந்த கல்வி தடைகளா, பிரச்சனைக்கா, என்னத்துக்கு என்ன பரிகாரம் என்று பார்க்கலாம். சரியா? புதன் பகவான், புதன் கிரகத்தின் அனுக்கிரகம் மிகவும் முக்கியம். புதன் கிரகத்தின் அனுக்கிரகம் பெற புதன்கிழமை காலையில் எழுந்து குளித்து முடித்த பிறகு சிறிதளவு பச்சை பயிரை, அதாவது பயறு எடுத்து பச்சை நிற துணியில் மூட்டையாக கட்டி விநாயகர் படத்திற்கு முன்பாக தீபம் ஏற்றி வைத்து வணங்கி வர, அதாவது இந்த பச்சை பயர் இருக்குல்ல, பயரை பச்சை கலர் துணியில மூட்டையாக கட்டி விநாயகர் படத்திற்கு முன்பாக வைத்து தீபமும் ஏற்றி வைத்து வணங்கி வர படிப்பில் மாணவர்கள் சிறந்து விளங்குவார்கள். விநாயகர் கோயிலில் பாசிப்பயரை, அதாவது இந்த பயரை பச்சை துணியில் கட்டி முழு மனதுடன் அர்ப்பணித்து பூஜை செய்தால் புதனின் அருள் கிடைக்கும். சரியா? அறிவாற்றலை அளிக்க கொடுக்கும் புதன். நவக்கிரகங்களில் அறிவாற்றல், புதன் புத்தி கூர்மை, சுறுசுறுப்பு, படிப்புத்திறன் ஆகியவற்றிற்கு காரணமாக இருப்பவர் புதன் பகவான் ஆவர். புதன் கிரகம் வலுப்பெற புதன்கிழமையன்று பசுவிற்கு பசுந்தீவனம் கொடுக்கவும் அல்லது தானம் செய்யவும் நல்லது.
அதாவது உங்கள் ஜாதகத்தில் புதன் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் நல்லம். புதன் அசுவ கிரகங்களுடன் சேராமல் இருப்பது நல்லம். பகையோ நீசமோ பெற்றிருந்தால் இவர்களுக்கு கல்வி கற்கவே முடியாமல் தடைகளாக கல்வியே ஏறாத நிலையிலும் இருப்பார்கள். புதன்கிழமை துளசி செடியை நட்டு தொடர்ந்து பார்க்கலாம். புதன்கிழமை துளசி செடியை நட்டு தினமும் பூஜை செய்து வந்தால் சிறப்பான பலன் கிடைக்கும். புதன்கிழமையில அதாவது இந்த பகையோ நீசமோ பெற்றிருப்பவர்கள் புதன் கிரகம் வலுப்பெற புதன்கிழமை அன்று பசுவிற்கு பசு தீவனம் கொடுக்கவும். அதாவது புதன்கிழமை அன்று பசுவிற்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது சாப்பிட கொடுக்கலாம். ஒவ்வொரு நாளும் கொடுத்தா கூட இன்னும் நன்மையை செய்யும். தானம் செய்யவும். மேலும் புதன்கிழமை துளசி செடியை நட்டு, புதன்கிழமையில துளசி செடியை ஒன்றை நட்டு ஒரு புதன்கிழமை ஏதாவது ஒரு புதன்கிழமையில முதல்ல துளசி செடியை நட்டு தினமும் பூஜை செய்து வந்தால், இந்த துளசி செடியை வணங்கி அதுக்கு பூ போட்டு பூஜை செய்து தூவம் எல்லாம் காட்டி வந்தால் சிறப்பான பலன் கிடைக்கும். புதன்கிழமை அன்று துர்க்கையம்மன் கோயிலுக்கு சென்று பச்சை வளையல் அணிவிக்கவும். முடிந்தால் 9 சிறுவர்களுக்கு பச்சை நிற ஆடைகள் அல்லது கைக்குட்டைகள் அல்லது வளையல்கள், பெண் பிள்ளைகள் என்றா பெண் சிறுவர்கள் என்றா அவர்களுக்கு பச்சை நிற வளையல்கள் பரிசளிக்கவும். மேலும் புதன்கிழமை அன்று என்ன மந்திரம் சொல்லணும் என்று தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முதல் 9 சிறுவர்களுக்கு பச்சை நிற ஆடைகள் அல்லது பச்சை நிற கைக்குட்டைகள் பரிசளிக்கவும். பரிசளிப்பதன் மூலம் இந்த புதன் நீசமடைந்திருப்பவர்கள், புதன் வகை பெற்றிருப்பவர்களுக்கு கல்வி அறிவை இந்த புத பகவான் சிறந்த மந்திரம் இருக்கின்றது. இதை 108 முறை உச்சரிங்க. இந்த மேல சொல்லியிருக்கிற மந்திரம் என்ன மந்திரம் என்றா, முதலாவது மந்திரம் ஓம் பும் பூதாய நமக, ஓம் பும் பூதாய நமக. இரண்டாவது மந்திரம் ஓம் பிராம் பிரம் பிரவுன் எஸ் பூதாய நமக, ஓம் பிராம் பிரம் பிரவுன் எஸ் பூதாய நமக என்று 108 தரம் இதுல ஒன்றையாதும் உச்சரிக்கவும். ஓம் பும் பூதாய நமக அல்லது ஓம் பிராம் பிரம் பிரவுன் எஸ் பூதாய நமக என்று 108 முறை உச்சரிங்க. இத புதன்கிழமையில காலம ஒளிமிந்து சொல்லலாம். இல்லாட்டி காலமையும் பின்னேரமும் அதாவது மாலையும் சொல்லலாம். ஆனா 108 தடம் தொடர்ந்து உச்சரிங்கள் இந்த மந்திரத்தை. சரி, அடுத்தது ஒவ்வொரு நாளும் இந்த மந்திரத்தையும் சொல்லலாம். ஆனா புதன்கிழமையில கட்டாயமாக சொல்லியாகணும். பிள்ளைக்கு ஏலாண்டி பிள்ளை சொல்லணும். முக்கியமா பிள்ளைக்கு மாணவர் செல்வங்களுக்கு சொல்லியாகணும். அவர்கள் சொல்லத்தான் இன்னும் கூடுதலாக அவர்களால் படிக்க முடியும். அவர்களுக்கு இயலாத ஒரு சில நாட்களுக்கு அவர்களின் பெற்றோர் சொல்லலாம். அடுத்தது கேதுவுக்கான பரிகாரம். கேதுவுக்கான பரிகாரம் இந்த சில குழந்தைகளுக்கு படிப்பு சரியாக வராமல் இருக்கலாம். கிரகநிலை மாற்றங்கள் இதற்கு ஒரு பெரும் காரணமாக சொல்லப்படுகின்றது. இந்த கேது 2-8 அதாவது ராகும் கேதுமா வரும்போதும் அந்த வகையில் கேது எங்க இருந்தா என்ன பிரச்சனை? கேது பகவானுடைய கோளாறுகள் தான் படிப்பில் மந்த நிலைக்கான முக்கிய காரணம் என ஜோதிடர்கள் கூறுகின்றார்கள். கேது பகவானுக்கு உகந்த தானியம் கொள்ளு. ஞாயிற்றுக்கிழமை கேது பகவானுக்கு உகந்த நாள் ஆகையால் அந்த நாளில் ஞாயிற்றுக்கிழமையில் கேதுவுக்கு கொள்ளை படைத்து பரிகாரத்தை செய்வது சிறப்பு. அதாவது புத்த பகவான் கல்விக்குரியவர் என்றாலும் கேது கல்வியை தடுப்ப. கேது கூடாத இடங்களிலேயோ எல்லாட்டி பகை பெற்ற கிரகங்களுடன் சேர்ந்திருப்பதன் மூலம் கல்வியை தடை செய்த கேது அதாவது சர்ப்பதோஷமாக இருக்கும் போதும் கல்வித்தடை ஏற்படும். அதாவது 2-8 இருந்தால் ஆக கூடுதலான கல்வித்தடையை ஏற்படுத்தும். 2-8 ராகும் கேதுவும் இருக்கும் போது இருக்கும் இடத்தை பொறுத்து ஆக கூடுதலான
கல்வித்தடையை ஏற்படுத்தும் உங்கள் ஜாதகத்தில். சரியா? கேதுவுக்கு கொள்ளை படைத்து பரிகாரத்தை செய்வது சிறப்பு. ஞாயிற்றுக்கிழமையில கேதுவுக்கு கொள்ளை படைத்து பரிகாரத்தை செய்ய வேண்டும். சரி, ஞாயிற்றுக்கிழமை கேது பகவானுக்கு உகந்த நாள். அடுத்த பரிகாரம் படிப்பதற்காக அமரும் திசை. படிப்பதற்காக மாணவர்கள் உங்கள் பிள்ளைகள் அமரும் திசையும் தேவை. மாணவர்கள் படிக்கும் போது தங்கள் முகத்தை எப்போதும் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி இருக்க வேண்டும். மாணவர்கள் படிக்கும் போது அவர்களின் முகம் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி இருக்க வேண்டும். இதை செய்வதன் மூலம் நேர்மறை ஆற்றல் கிடைக்கும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி. மேலும் இந்த ஆற்றலுடன் மனம் படிப்பில் ஈடுபடத் தொடங்குகின்றது. படிப்பதற்கு முன் வடக்கு திசையை நோக்கி அல்லது கிழக்கு திசையை நோக்கி, முக்கியமாக வடக்கு திசை ஆகலின் சிறந்த இடமாகும். வடக்கு திசையை நோக்கி 5 நிமிடங்கள் தியானம் செய்ய வேண்டும். படிக்க முதல் மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்யுங்கள். வடக்கு திசையை நோக்கி 5 நிமிடங்கள் தியானம் செய்துவிட்டு படிக்க வேண்டும். படிக்கும் அறை எப்படி இருக்க வேண்டும்? படிக்கும் போது நேரடியாக காற்று வரும் ஜன்னல் அல்லது கதவுக்கு முன்னால் உட்கார வேண்டாம் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். காற்று வரும் ஜன்னலுக்கு அருகில் உட்கார வேண்டாம். கதவு மற்றும் ஜன்னலில் இருந்து வரும் நேரடி காற்றின் வேகம் உங்களுக்கு கவனச்சிதறலை ஏற்படுத்தும். உங்கள் மனம் படிப்பிலிருந்து விலகி அலையும். அதேபோல் குழந்தைகள் படிக்கும் அறையில் பச்சை நிறம் இருப்பது அவசியம். உங்கள் படிக்கும் அறையில பச்சை நிறம் இருப்பது அவசியம். அதற்கு ஏதாவது சிறிய வகை செடிகளை அல்லது அறையில் வைத்து வளர்க்கலாம். அது மட்டுமின்றி குழந்தைகள் படிக்கும் அறையில் சரஸ்வதி தாயாரின் படத்தை வைத்து தினமும் படிக்கத் தொடங்கும் அவர்களை வணங்கி விட்டு காயத்ரி மந்திரத்தை சொல்லி பிறகு படிக்க குழந்தைகளுக்கு பழக்கத்தை ஏற்படுத்தவும். தினமும் காயத்ரி மந்திரம் சொல்லி சரஸ்வதி தாயாரை இந்த குழந்தைகள் படிக்கும் அறையில சரஸ்வதியின் படத்தை வைக்கவும். சரஸ்வதி தாயாரை தினமும் காயத்ரி மந்திரம் சொல்லி வணங்கிவிட்டு படிக்க சொல்லுங்கள். அது மட்டுமில்லாமல் வடக்கு திசையை நோக்கி 5 நிமிடங்கள் தியானம் செய்ய வேண்டும். படிக்க முதல் செய்துவிட்டு படிக்க வேண்டும். படிக்கும் நேரம் தற்போது குழந்தைகள் பெரும்பாலும் இரவில் படிக்க விரும்புகின்றார்கள். ஆனால் இதை செய்வதன் மூலம் உங்கள் தூக்கம் பாதிக்கப்பட்டு நினைவுத்திறன் குறைவாகும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. எனவே பிரம்ம முகூர்த்த நேரம் படிப்புக்கு சிறந்ததாக கருதப்படுகின்றது. மனது புத்துணர்ச்சியுடன் இருப்பதால், அதாவது ஒருவர் இரவா இருந்து படிப்பதை விட இரவில் தூங்கி ஓரளவுக்கு நேரம் படித்துவிட்டு நித்திரை வரும்போது தூங்கி விடிய காத்தாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழும்பி 4 மணிக்கு எழும்பி 4 மணியோ 3 மணிக்கு எழுந்து குளித்து வடிவாக இருக்கும்போது மனது புத்துணர்ச்சியுடன் இருப்பதால் இந்த நேரத்தில் எழுந்த பிறகு செய்யப்படும் பணிகள் நீண்ட நேரம் மனதில் இருக்கும். ஏனென்றால் மூளையின் நினைவாற்றல் இந்த நேரத்தில் அதிகமாக வேலை செய்யும். மூளையின் நினைவாக அமைப்பு காலையில் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும். ஏனெனில் ஓய்வுக்கு பின் எழும்பும் போது, நித்திரை கொண்டு எழும்பும் போது. ஆனால் பகல் முழுக்க களைத்து படித்தோ விளையாடியோ களைத்து விட்டு வரும் மாணவன் இரவிருந்து படிக்கும் போது அவனின் மூளையின் திறன்மையை விட அறிவாற்றல் குறைவடைகின்றது. அதாவது சில திறன் குறைவாகும், நினைவுத்திறன் குறைவாகும். உங்கள் இரவில் படிக்க விரும்புகின்றார்கள், ஆனால் இதை செய்வதன் மூலம் உங்கள் தூக்கம் பாதிக்கப்பட்டு நினைவுத்திறன் குறைவாகும் வாய்ப்பு அதிகம். எனவே பிரம்ம முகூர்த்த நேரம் படிப்புக்கு சிறந்ததாக கருதப்படுகின்றது. ஏனென்றால் மூளையின் நினைவக அமைப்பு காலையில் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும்.
என்னுடன் தொடர்ந்து இணைந்திருக்க வீடியோ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி அனைவரும் பயன்பெற பகிருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேட்டு அறிக்கை வேணும் என்றால் கமெண்ட் பண்ணுங்கள். இது வசிரஜி ரகசியம் சேனல். அனைவரும் கணபதியின் ஆசீர்வாதங்களுடன் அனைத்து பிரச்சனைகளும் தீர வேறு சில எளிய பரிகாரங்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன்.